அழகுபடுத்தி பார்க்கிறோம், அதுபோல் எங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தி தாருங்கள். தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் அனைத்து கட்சியினருக்கு கோரிக்கை. தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம். சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் தனியார் அரங்கில் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஏ சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எம் ருக்மங்கதன் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட பொருளாளர் ஜி ராஜீவ்காந்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் கோவூர் ஆபா தனசேகரன், மாநில துணைத் தலைவர் மாங்காடு டி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். மேலும் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சி எஸ் செல்வம், அமைப்பு செயலாளர்கள் சி செல்லமுத்து, ஹரிகிருஷ்ணன், துணைத் தலைவர்கள் எஸ் சுரேஷ், சி வேல்முருகன், பி பழனி, துணை செயலாளர் எம் வெங்கடேசன், என் பிரபு, எஸ் மணிகண்டன், பி எஸ் சிவானந்தம், அலுவலக செயலாளர் பி நாராயணன் மற்றும் கிளை சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிளை தலைவர் வேடவாக்கம் அன்புச்செல்வன் நன்றி உரை ஆற்றினார். செயற்குழு கூட்டத்தின் நிறைவில் மாநில முதன்மை செயலாளர் கோவூர் ஆபா தனசேகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஊடகத்துறை செய்தியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தினம் காலை தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தினுடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஒரு அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் சில கோரிக்கைகளை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வைத்திருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய அரசியல் கட்சிகள் எங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்க வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் காலையில் இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1954 துவக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் என்பது கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தின் மூலமாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் மிகுந்த ஆதங்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலும் சரி, நடைபெறுகிற தேர்தல் அறிக்கையில் கூட எந்த கட்சியுமே ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பது எங்களுடைய அத்தனை பேருடைய ஆதங்கம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் கிட்ட மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரம்பரியமிக்க மருத்துவர் நாவிதர் சமூகத்தை சார்ந்த முடிதிருத்தும் தொழில் கலைஞர்களாகிய நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் இங்கே பட்டியலிட்டுள்ளோம். இந்த இடம் பாவலரேறு தமிழ் களம். இந்த தமிழ் களத்திலே இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அரசியல் களத்திலே நாங்கள் வைக்கின்றோம். இதை கண்டிப்பாக அரசியல் கட்சிகள் நிறைவேற்றி தரும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் முடிதிருத்தும் தொழிலாளர் நல வாரியம் என்று ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அந்த வாரியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வாரியத்தினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேவை என்பதை பலமுறை நாங்கள் மனுவாக கொடுத்திருக்கின்றோம். அரசு துறை அதிகாரிகளிடத்திலே எடுத்து பேசி உணர்த்தி இருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவசியம் எங்களுக்கு வாரிய தலைவர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்களும் சரி, எதிரணியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, எந்த அரசியல் கட்சியுமே இதுவரை அந்த ஒரு கருத்தை பற்றி பேசியதே இல்லை. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நலவாரியத்தில் எங்களுடைய சலுகைகளை கேட்பதற்காக கேட்டு பெறுவதற்காக எங்களுடைய சமூகத்தை சார்ந்த எங்களுடைய தொழிலை சார்ந்த தொழில் வல்லுநர்களாக இருக்கின்ற அவர்களை வாரிய தலைவராக நியமிக்க வேண்டும், மாவட்ட அளவில் வாரிய உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். இரண்டாவதாக, அதே முடிதிருத்தோர் தொழிலாளர் வாரியத்தில் 60 வயது அடைந்தவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஓய்வூதியம் என்பது ஆரம்ப காலத்திலே 1000 வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு நாங்கள்
தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியதற்கு பின்னால் அது 1200 உயர்த்தப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த 1200 என்பது ஒரு மாதாந்திர ஒரு உதவித்தொகை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு நாளைக்கு ஒருவருடைய தனிப்பட்ட செலவு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்று சொன்னால் கூட அது மாதத்திற்கு 6000 ஆகிறது. எனவே அந்த ஓய்வூதிய தொகை 60 வயது மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி 6000 உயர்த்தி தருவதற்கு தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்க வேண்டும் என்று இரண்டாவது அறிவிப்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற எங்களுடைய முடிதிருத்தும் தொழிலாளர்கள் வாழ வீடின்றி வசதியின்றி எவ்வளவோ பேர் சிரமப்பட்டு வாடகை வீட்டிலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்படுகின்ற வீடுகளிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எங்கள் சமூகத்திற்கு 5% இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையை வைக்கின்றோம். கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி KKT என்று அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அந்த கைவினைஞர்களுக்கான வங்கி கடன் உதவி பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு முயற்சி மேற்கொண்டு அந்த திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக எங்களுடைய மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் அத்துணை பேர் 100க்கு 100 பேர் பயனடைந்தால் மட்டுமே நாங்கள் பயனாளிகளாக இருப்போம். 100ல் 2 பேர் பயனடைந்தால் அது பயனாளிகள் என்று சொல்வதற்கில்லை. இந்த தொழிலிலே பிறந்து இரத்தத்திலே ஊறிய எங்களுக்கு ஒரு பயிற்சி காலம் என்பதை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு அது ஒரு 6 மாத காலம் அந்த பயிற்சி காலம் முடித்து அவர்களுடைய இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய அந்த சுற்றறிக்கை எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் 50 பேர் அந்த தேர்வுக்கு சென்றால் அதில் 5 பேரை மட்டுமே தேர்ச்சி செய்து அவங்களுக்கு வங்கி கடன் உதவி அளிக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தை எளிமையாக்கி மிகவும் எளிமையான முறையில் அத்துணை தொழிலாளர்களும் தன்னுடைய இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தொழில் வளத்தை ஒரு அழகு நிலையத்திற்கு பியூட்டி பார்லருக்கு ஏற்றாற்போல் பெருக்கிக் கொள்வதற்கு வசதியாக வங்கி கடன் உதவி மிக எளிமையான முறையில் விண்ணப்பித்த அத்துணை பேருக்கும் கிடைக்கும் வகையில் தேர்தல் அறிவிக்கையில் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அடுத்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நெடுநாளைய பிரச்சனை முடிதிருத்தும் தொழில் நிலையங்களுக்கு லைசன்ஸ் உரிமம் வழங்குவது. இந்த உரிமம் வழங்குவதில் நாங்கள் பாரம்பரிய தொழிலை மேற்கொண்டுள்ள காரணத்தால் முன்பு இந்த உரிமம் என்பதே கிடையாது. ஆனால் தற்பொழுது நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் பியூட்டி பார்லர் என்கிற ஒரு தொழில் நிறுவனம் அபிவிருத்தி ஆகின பொழுது லைசன்ஸ் பெற்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போனால் ஒவ்வொரு இருக்கைக்கும் ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அதை கட்டணமாக கட்ட வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. சிறிய கடைகள் ஒரே ஒரு இருக்கை, ஒரு டேபிள், ஒரு கண்ணாடி வைத்து நடத்துகின்ற ஒரு ஏழை தொழிலாளி, 2 இருக்கை வைத்து நடத்துகின்ற ஒரு ஏழை தொழிலாளி இந்த லைசன்ஸ் என்பதை அந்த உரிமை கட்டணத்தை கட்ட இயலாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை தயவு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் சரி, இன்றைக்கு தேர்தல் அறிக்கையுடைய அத்துறை கட்சிகளும் இதை தேர்தல் அறிவிக்கையிலே எங்களுக்கு இந்த திட்டத்தில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளாட்சி பகுதிகள், கிராம பகுதிகளில் இருக்கின்ற சலூன் கடைகள், அடுத்தது ஓர் இருக்கை 2 இருக்கை வைத்து சிறிய முடிதிருத்த நிலையம் வைத்து நடத்துகின்ற ஏழை தொழிலாளர்களுக்கு இந்த உரிமம் பெறுவதிலே விலக்கு அளித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒளியேற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் வைக்கின்றோம். அடுத்ததாக இந்த மருத்துவர் நாவிதர் சமூகம் சார்ந்த பாரம்பரிய தொழிலாக முடிதிருத்தும் தொழில் மட்டுமல்ல, நாங்கள் தமிழ் நாதஸ்வர இசைக்கலைஞர்களாகவும் நாங்கள் திகழ்ந்து வருகின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்து அறநிலையத்துறை, இந்த துறையின் மூலம் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. இதில்
அரசு என்ன பண்ணுதுன்னா, அதிக வருமானம் உள்ள கோயில்கள் ஏ கிரேட் கோயில்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதற்கு பின்னால் பி கிரேட் சி கிரேட் என்று கோயில் வருகிறது. நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், அத்துணை அந்த இந்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அத்துணை கோயில்களிலும் பணியாற்றுகின்ற வேலை செய்கின்ற முடிதிருத்தும் தொழிலாளர்கள், தலைமுடி இறக்கும் மொட்டை அடிக்கின்ற தொழிலாளர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், இவர்களுக்கு மாத ஊதியமாக தொகுப்பு ஊதியம் 5000 வழங்கப்படுகிறது. தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாதம் 5000 தொகுப்பூதியத்திலே ஒருவர் குடும்ப ஜீவனத்தை செய்ய முடியுமா என்பதை எண்ணி பார்த்து அரசு ஊழியராக்கி, அரசு ஊழியருக்கான அடிப்படை சம்பளம், அரசு ஊழியருக்கான அடிப்படை சலுகைகள் அத்தனையும் எங்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று அன்போடு இந்த கோரிக்கையையும் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, இன்றைக்கு தமிழ் நெஞ்சங்களிலே நீக்குமர நிறைந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு சிலை வைத்து அவர்களை கௌரவப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் மருத்துவர் குலத்திலே பிறந்து நாடகத்துறையிலே கோலோச்சி ஓங்கிய தியாகி, வீரத்தியாகி SS விஸ்வநாதாஸ் அவர்களை இந்த காலம் ஒரு நேரத்திலே மறந்திருந்தாலும் கூட, சில நாட்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை நாங்கள் நினைவூட்டி அதை கோரிக்கையாக தந்த பொழுது, அன்றைக்கு தமிழகத்திலே முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த நாடகத்துறையினுடைய தலைவர் SS விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு அவர் வசித்த திருமங்கலத்திலே அந்த திருமங்கலத்தினுடைய இல்லத்தை சீரமைத்து நினைவு இல்லமாக்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பொதுமக்கள் அதை பார்க்க வகையிலே அன்றைக்கு அந்த ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். விஸ்வநாதாஸ் என்பவர் தேசப்பிதா மகாத்மா காந்தியோடு தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பொழுது அவரோடு பயணித்த ஒரு தேசிய தியாகி. அந்த தியாகியை இன்றைக்கு இந்த நாடு, இந்த மாநிலம் மறந்துவிட்டதோ என்று நாங்கள் எல்லாம் எண்ணுகின்றோம். நாங்கள் சிறுபான்மை இனத்தவர் என்பதால் எங்களை மறந்துவிட்டார்களா என்பது தெரியவில்லை. எனவே நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுடைய தேச தலைவர், எங்களுடைய தியாகி SS விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு தலைநகரம் சென்னையிலே அவருக்கு ஒரு சிலை நிறுவ வேண்டும். அதே சமயத்தில் அவர் பிறந்த நாள் ஜூன் 16 என்பதை தமிழ்நாடு அரசினுடைய அரசு விழாவாக, மருத்துவர் குலத்தினுடைய எழுச்சி நாளாக அதை அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் கேட்கிறது, கிராமப்புறங்களில் இன்னைக்கு நாங்கள் எவ்வளோதான் நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு தொழில்துறையில் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கும் கிராமப்புறங்களில் முடிதிருத்தும் தொழிலாளர்களை அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்கள் யாருக்கு பணி செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறபடி அவர்களுக்கென்று ஒரு தனி பிரிவாக செயல்படுத்துவது, தீண்ட தகாத வார்த்தைகளிலே பேசுவது, வன்கொடுமையான நிகழ்வுகளை நிகழ்த்துவது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் PCR என்கின்ற ஒரு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் உண்டு. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோளாக வைத்து அதையும் தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இவ்வளவு பிரச்சனைகளையும் நாங்கள் சிறுபான்மை இனத்தவராக இருக்கின்ற காரணத்தால் எங்களால் ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒரு உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதியாக நாங்கள் போட்டியிடுகின்ற சூழலிலே இல்லாத ஒரு நிலையிலே இருக்கின்றோம்.
ஆக உள்ளாட்சி பிரதிநிதியாகவே போட்டியிடாத முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சட்டமன்றத்திலே ஒரு பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கின்றோம். சட்டமன்றத்திலே எங்களுடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும். சட்டமன்றத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை என்ற ஒரு பிரிவு இருந்தது. அந்த அமைப்பின் மூலம் எங்களை போன்ற சிறுபான்மை தொழிலாளர்கள், முடிதிருத்துவம் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள் எல்லாம் பிரதிநிதித்துவம் பெற்று அவர்கள் அந்த சமூகத்திற்கு பயனளித்து கொண்டிருந்தார்கள், சேவை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த வருகின்ற 5 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற மேலவையை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வந்து அதிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோளை வைக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கார்ப்பரேட் கடைகள் மிக பெரிதாய் வளர்ந்து அந்த கார்ப்பரேட் கடைகளுடைய ஆதிக்கத்தால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவிக்கின்ற வகையில் இன்றைக்கு வெளியிலே கட்டட பெயர் பலகை எல்லாம் வைத்து மிகுந்த குறைந்த கட்டணத்திலே வேலை செய்வதாக அறிவித்துவிட்டு ஒரு அழகு நிலையங்களை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் பாரம்பரியமாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எங்கள் தொழிலகங்களை மூடிவிட்டு செல்லுகின்ற ஏழ்மை நிலைக்கு இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை அனைத்து அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்த அருமை தலைவர்கள் அறிந்து இந்த கருத்துக்களை கேட்டறிந்து தயவு செய்து அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை அறிவித்து அதன் மூலம் எங்களுக்கும் அந்த அழகு நிலையங்களுக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும். எங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் தொழில் நடத்துவதற்கு அந்த அரசு ஒத்துழைக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்குகின்றதோ அதேபோல் எங்களுக்கும் 300 யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்க முன்வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம். இதை தேர்தல் அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் இறுதியாக கேட்டுக்கொள்வது சட்டநாதன் அறிக்கை என்று ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசு அமைத்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையின் மூலம் பலர் பயன்பெற்றனர். இன்றைக்கு மீனவர்களுக்கு கூட சட்டநாதன் அறிவிக்கையின்படி 5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இதுவரை மருத்துவர், நாவிதர் சமூகம் சார்ந்த எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்பது இந்த நிலையில் வெட்கக்கேடான ஒன்றாக நாங்கள் எண்ணி வெட்கக்கேடாக நாங்கள் தலைகுனிந்து நிற்கின்றோம். நாங்கள் கேட்பதெல்லாம் மருத்துவம், பொறியியல் கல்லூரிகள். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா சித்த மருத்துவ கல்லூரி. நாங்கள் சித்த மருத்துவத்திலே ஒரு காலத்திலே கை திறந்தவர்கள். எங்களுடைய சமூகத்தின் பெயரே மருத்துவர். எங்களுடைய இனத்திலே பிறந்த பெண்கள் கை நாடி பிடித்து பிரசவம் பார்த்த பெண்கள் ஒரு காலத்தில். எங்கள் இனத்திலே பிறந்த மருத்துவர்கள் கை நாடி பிடித்து நோயை தணித்தவர்கள், நோய்க்கு சித்த மருத்துவத்தின் மூலம் மருந்தளித்தவர்கள். இன்றைக்கு அந்த மருத்துவத்துறை எங்கள் கையை விட்டு நழுவி சென்று விட்டது. எனவே அந்த சித்த மருத்துவ கல்லூரியில் கட்டாயம் எங்கள் சமூகத்தில் படித்த +2 வரை படித்து தேர்ச்சி பெற்ற அத்துணை குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கண்டிப்பாக 5% இடஒதுக்கீடு அளித்து எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை இந்த செயற்குழுவின் மூலம் நாங்கள் தெரிவித்து கொண்டு இதை அத்துணை தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கின்றோம். நாங்கள் அவர்களை நிர்பந்தித்து கேட்கவில்லை. என்றைக்கும் உங்களை அழகுபடுத்தி பார்க்கின்றோம். நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தி தாருங்கள் என்று உங்களை நாங்கள் அத்துணை அனைத்து கட்சிகளையும் தமிழ்நாடு அரசியலிலே இன்றைக்கு கோலோச்சி இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளிலும் எங்களுடைய இத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் தேர்தல் அறிவிக்கையிலே அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோட்பாடு அல்ல, கொள்கை அல்ல. தேர்தல் அறிவிக்கையிலே அறிவிப்பதோடு ஆட்சி கட்டிலுக்கு வந்ததற்கு பின்னால் இதை நிறைவேற்றி தருகின்ற பொழுது இந்த சமூகம் உங்களுக்கு உங்கள் காலடியிலே உங்களுக்கு
பணி செய்து கிடக்கும் உங்களுக்கு விழா எடுக்கும் உங்கள் நெஞ்சங்களிலே என்றைக்கும் எங்களை மனதிலே நிறுத்தி இருப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த ஊடகத்துறையை சார்ந்த அத்துணை செய்தியாளர்களுக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம், என்னுடைய பெயர் தனசேகரன். இந்த சங்கத்தினுடைய மாநில முதன்மை செயலாளராக இருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.